Hi students, welcome to IAS Academy. So video வந்து மனமான நடிகர் சில சோ நம்ம இந்த என்ன பார்க்க போறீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் 8 இன்செட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்க்க போறது பார்ட் 4. இந்த பார்ட் 4ல நம்ம ஆல்டர்னேட் சீரிஸ் பத்தி தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ TNPSC, TNSRB, RRB, SSC இந்த மாதிரி எந்த எக்ஸாம் போறீங்கனாலும் இது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் ஃபர்தரா உங்களுக்கு சேரும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. புரியுதா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மிஸ்ஸிங் நம்பரோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுல நேரா போட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாத்தையுமே நீங்க வரிசையா பாத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ரைட். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆல்டர்னேட் சீரிஸ். ஆல்டர்னேட் சீரிஸ்ங்கிறது இந்த மிஸ்ஸிங் நம்பர்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. உதாரணத்துக்கு ஒரு क्वेश्चनே பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ 11, 38, 12, 37, 13, 36, क्वेश्चन மார்க். இந்நேரத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். இத பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கறோம். அதனால தான் இது பேர் ஆல்டர்னேட் சீரிஸ்னு வச்சிருக்கோம். அப்ப ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லாம பார்க்கல. இப்ப பாருங்க 11 க்கு அடுத்து 12, 12 க்கு அடுத்து 13. சேம் டைம் விட்ட நம்பரை பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னு குறையும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஒரு சில பேர் 38, 37, 36 பார்த்துட்டு 35 போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் 35 இருக்கும். பட் கரெக்டா போடணும். ஏன்னா 11, 12, 13 அப்ப இங்க 14 வந்திருக்கும். இங்கதான் 35 போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? அந்த 14ங்கிறது தான் தேவை. அப்ப இதுக்கான ஆன்சர் 14. ஓகே, அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஆர்வத்தை டக்குன்னு போட்டுருவீங்க. அதுக்காக தான். இப்ப 12, 13னா இங்க என்ன வந்திருக்கும்? 14 தான் வந்திருக்கும். இது ஒரு மெத்தட். இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. கவனிங்களே. இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. கவனிங்க. ரைட். அதாவது 11, 38, 12, 37, 13, 36 அடுத்து என்ன? இதான் கேள்வி. பாத்தீங்கன்னா தெரியும். 11ஓட 27 கூட்டி 38 வந்திருக்கு. 38ல இருந்து 26 கழிச்சு 11 வந்திருக்கு. 12ஓட 25 கூட்டி 37 வந்திருக்கு. 37ஓட 24 குறைச்சு 13 வந்திருக்கு. 13ஓட 23 கூட்டி 36 வந்திருக்கு. சோ பிளஸ் 27 மைனஸ் 26 பிளஸ் 25 மைனஸ் 24 பிளஸ் 23. அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? ரைட், என்ன வந்திருக்கும்? மைனஸ் 22. அப்ப 36ல இருந்து 22 மைனஸ் பண்ணா அப்ப ஆன்சர் என்னதான்? 14 தான். ஆன்சர் 14 தான். லாஜிக் ரெண்டு லாஜிக் வரும். ஓகே, அப்ப முதல் மெத்தட் சொல்லி கொடுத்துறேன், ரெண்டாம் மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இப்ப இது அப்படியே அதிகமாயிட்டே போகுது, இது குறைஞ்சிட்டே போகுது. ரெண்டுமே அதிகமாகும். ஏன்னா ரெண்டுமே அதிகமாகும் அப்படின்னு கேள்வி பார்க்கலாம். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். 27, 56, 28, 57, 29, 58. இப்ப அடுத்து என்ன வரும்? அது 30 தான். 27 ஒரு நம்பர் விட்டு 28, ஒரு நம்பர் விட்டு 29, அப்போ ஒரு நம்பர் விட்டுனா 30 வந்திருக்கும். இங்க 56 விட்டு 57, 58, அப்ப இங்கதான் 59 போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு தேவை 30 தான். ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 30 தான் வந்திருக்கும். சரி, இதுல இன்னொரு மெத்தட் இருக்குமானா எஸ், அந்த மெத்தட் இதுக்கும் அப்ளை ஆகும். செகண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதுலயே ஆன்சர் போடலாம். கவனிங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் 30 வந்திருக்கு. அதே ஆன்சர் அங்கே வந்து பார்க்கலாம். 27ஓட 29 ஆட் ஆகி 56 வந்திருக்கு. 56ல இருந்து 28 குறைஞ்சு 28 வந்திருக்கு. இப்ப அதே 28ஓட 29 ஆட் ஆகி 57 வந்திருக்கு. 57ஓட 28 குறைஞ்சு 29 வந்திருக்கு. அதே 29ஓட 29 ஆட் ஆகி 58 வந்திருக்கு. அப்ப பிளஸ் 29 மைனஸ் 28 பிளஸ் 29 மைனஸ் 28 பிளஸ் 29. அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? மைனஸ் 28 வந்திருக்கும். அப்ப 58ல இருந்து 28 மைனஸ் பண்ணிக்கனா ஆன்சர் 30. அப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட் சீக்வென்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டு டைப் இருக்கு. ரெண்டு மாடல்ல சால்வ் பண்ணலாம், ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒண்ணு அந்த ஒரு நம்பரை விட்டு விட்டு பாக்குறது, லிட்டில் பிட் அது ஈஸி தான். இது வந்து இப்படி மூக்க தொடமா தான் இருக்கும். சொல்றேன், இன்னொரு ஆங்கிள்லையும் இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுல ஒன்றும் வேற இதுல பெருசா டிஸ்கஸ் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பார்ட் 4 வந்து இதோட முடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் ஆல்டர்னேட் சீக்வென்ஸ். கேட்டாங்கன்னா லக்கு தான், இது ரொம்ப ஈஸியா போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இதோட கண்டினியூஷன் நமக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.